ஹோட்டல்ல மட்டும் நீ இல்லாம இருந்தேன்னு வச்சுக்கோயேன், நான் அப்படியே வீட்ல போய் தூங்கியிருப்பேன். ஓ அப்படியா? வர வர நல்லா பொய் சொல்ல கத்துக்கிட்டடா நீ. அத நீ சொல்றியா? உன் அளவுக்கெல்லாம் யாருக்கும் பொய் சொல்ல வராது. உனக்கு அவார்டே கொடுக்கலாம். இங்க பாரு, நான் அத்தைக்காக தான் உன்னை தேடி வந்தேன். நீ இந்த வேற மாதிரி எடுத்துக்கிட்டு அட்வான்டேஜ் எடுத்துக்காத. சரி சரி, நான் நம்பிட்டேன். நீ சாப்பிடு. அக்கா, இன்னொரு தோசை. சரிம்மா. சீனு, இதுல தொடச்சுக்கோ. சீனு, சீனு, என்ன பண்ற? வண்டி ஓடிட்டு இருக்கேன்ல, என்ன வேணும் உனக்கு? இப்படியே நைட்டு ஃபுல்லா ஜாலியா உன் கூட பைக்ல சுத்தணும் போல இருக்கு சீனு. வேற எங்கேயாவது போலாமா? என்ன பார்த்தா லூசு மாதிரி தெரியுதா உனக்கு? ஏன்? எனக்கு வேற வேலையில நினைச்சியா? நாளைக்கு காலையில எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? கடையை திறக்கணும், கணக்கு பார்க்கணும், சரக்கெல்லாம் புதுசா வாங்கணும். அது தினம் தினம் பாக்குற வேலை தானே. ஒரு நாள் எனக்காக ஸ்பெண்ட் பண்ண மாட்டியா? உனக்காக நான் எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும்? ஏன்னா நான் உன்னோட வைஃப்டா. அது ஒரு வருஷம் வரைக்கும் தான், அதை மறந்துடாத. உடனே அந்த வெப்பனை கையில எடுத்துட வேண்டியது தானே. ப்ளீஸ் சீனு, எங்கேயாவது போலாம். நம்ம ஊர்ல பீச் கிடையாதுல்ல. வழியில ஒரு குளம் வரும், அதுல வேணா உன்னை தள்ளி விட்டுட்டு போறேன். ஜோக்கா? ஏய், நீ பேசாம வரியா? இல்ல பாதியிலே உன்னை இறக்கி விட்டுட்டு போயிடுவேன். ஏண்டா, ரொம்ப நாள் கழிச்சு பைக்ல ஒன்னா போறோம். எனக்காக 1 மணி நேரம் என்ன எங்கேயாச்சும் கூட்டிட்டு போக மாட்டியா? நீ வேஸ்டடா. ஏய் ஏய், தொடாம வா. ஏன்? தொட்டா என்ன? அப்படிதான் தொடுவேன். என்ன பண்ணுவ? ஏய் ஏய் மாயா, லூசு மாதிரி பண்ணாத. எங்கேயாவது விழுந்து தொலைக்க போறோம். கைய சும்மா வச்சுட்டு வா. முடியாது. என்ன பண்ணுவ? ஏய், சொன்னா கேட்க மாட்டியா நீ? ஏய், ஏன்டா நிறுத்துன? இங்க பாரு, ஒழுங்கா வா, இல்லனா இறங்கிடு. அடப்பாவி, உன் வைஃப நடு ராத்திரியில பாதியிலே விட்டுட்டு போயிடுவியா? நீ அமைதியா வரலன்னா விட்டுட்டு தான் போவேன். சரிப்பா, நான் எதுவும் பண்ணல. உன்கிட்டலாம் ரொமான்டிக்கா இருக்கணும்னு நினைச்சேன் பாரு. என்ன சொல்லணும்? ஃபீலிங்ஸே இல்லடா உனக்கு. நீ ஒரு சாமியாராவே மாறிட்டு வர. உன்னை கல்யாணம் பண்ண அன்னைக்கே நான் காசி ராமேஸ்வரம் எங்கேயாவது போயிருக்கணும். ரொம்ப சந்தோஷம். அப்படியே போ. இப்ப வண்டியை ஓட்டு. நான் எதுவும் பண்ணல. அமைதியா வா. சொல்லுங்க சார், என்ன விஷயம்? நாளைக்கு கார்த்திக் கோர்ட்ல ஃபைனல் இயரிங் இருக்குங்க. அப்படியா? ஏறக்குறைய ஜட்ஜ்மெண்ட் மாதிரி தான் மேடம். நாளைக்கு மட்டும் கார்த்தியை அவங்க கூட்டிட்டு வரலன்னா கண்டிப்பா ஜானகிக்கு தண்டனை கிடைக்கிறது உறுதியாயிடும். அதனால நாளைக்கு நீங்க கோர்ட்டுக்கு வந்துருங்க. ரொம்ப சந்தோஷம், கண்டிப்பா வந்துடுறேன். என்னம்மா சந்தோஷமா இருக்க? நாளைக்கு கார்த்திக் கேஸ் கோர்ட்டுக்கு வருதுன்னு. அப்படியா? நல்ல விஷயம்தாம்மா. அந்த ரகுராமுக்கு அடுத்த அடி வந்துருச்சு. ஏற்கனவே அவன் பொண்ணு வீட்டு விட்டு போன வருத்தத்துல இருக்கான். இப்போ அவன் பொண்டாட்டியும் ஜெயிலுக்கு போக போறான். நாம இந்த வாய்ப்பை மட்டும் விடக்கூடாதுன்னு. ஆமாமா, கண்டிப்பா இந்த கேஸ்ல நம்ம ஜெயிச்சே ஆகணும். ஜானகி ஜெயிலுக்கு போனா அந்த ரகுராம் உடைஞ்சு போயிடுவாமா. நாம என்ன செஞ்சாலும் அந்த மாயா ஏதாவது குறுக்க பூந்து ஜானகிக்கு தண்டனை கிடைக்க விடாம பண்ணிடுவாங்க. அதுக்கு கார்த்திக் வெளியில வந்தா மட்டும்தான் முடியும். என்ன ஆனாலும் நாளைக்கு கார்த்திக்க மட்டும் வெளியே வர சொல்லக்கூடாதா? அதுக்கப்புறம் எப்படி ஜானகி வெளியில வரான்னு நான் பாக்குறேன். இந்த தடவை ஜானகிக்கு தண்டனை கிடைக்கிறது உறுதி. அது நடக்காம நான் விட மாட்டேன்.
சார் யாரு மச்சான்? யாரு? வக்கீல் வந்திருக்கேன். அடடே வணக்கம் சார், வாங்க உள்ள வாங்க சார், வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். வாங்க சார். வணக்கம்மா. வணக்கம், வாங்க. அண்ணா அண்ணா, என்ன சிவா? உட்காருங்க வக்கீல் சார் வந்திருக்காருண்ணா. நீங்களும் உட்காருங்க. உட்காருங்க. நன்றிம்மா. வணக்கம் ஐயா. வணக்கம், உட்காருங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? சார், நாளைக்கு கார்த்திகோட கொலை வழக்கு கோர்ட்ல ஹியரிங் வருது. வணக்கம். வணக்கங்க. நம்ம சைடுல இருந்து கார்த்திக் உயிரோட இருக்கிறதுக்கான எவிடன்ஸ் எதுவும் இன்னும் சப்மிட் பண்ணல. அதனால ஜாமீன் கேன்சல் ஆகி ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு. என்ன தீர்ப்பு வரும்? நம்ம ஆதாரம் எதுவும் கொடுக்காம இருக்கிறதுனால ஜானகி மேடமுக்கு கண்டிப்பா ஜெயில் தண்டனை கொடுப்பாங்க. நமக்கு சாதகமா தீர்ப்பு வர்றதுக்கு எதுவும் வழி இல்லைங்களா? கார்த்திக் சாகல, உயிரோட தான் இருக்கான்னு கோர்ட்ல சொல்லியிருக்கோம். அதுக்கான எவிடன்ஸ், விட்னஸ் எதுவுமே நம்மகிட்ட இல்லை இப்போ. அந்த மாதிரி கிடைச்சாலோ இல்ல அந்த கார்த்தியை கோர்ட்ல கொண்டு வந்து நிறுத்தினாலோ மட்டும்தான் ஜானகி மேடம் இந்த கேஸ்ல இருந்து ரிலீஸ் ஆக முடியும். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு எதிராக தான் தீர்ப்பு வரும். அந்த கார்த்திகெல்லாம் எங்க சார் உயிரோட இருக்கான்? அவனை தான் அந்த கதிர் கொலை பண்ணிட்டாங்க. அந்த பழிய அண்ணி ஏத்துக்கிட்டாங்க. இப்போ அவன் சந்தோஷமா எங்க வீட்டு பொண்ணை கூட்டிட்டு போயிட்டான். இப்ப அண்ணி தான் மாட்டிட்டு இருக்காங்க. அத்தை, கார்த்திக் இன்னும் உயிரோட தான் இருக்கான். இத சொல்லிதான் நீ ஹோட்டலுக்கு வேலைக்கு போன. ஆனா இப்போ அந்த மாதிரி எதுவுமே தெரியலையே. மாயா, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. நீ சொல்ற மாதிரி கார்த்திக் உயிரோட இருக்கானா நிரூபிக்க வேண்டிய இடத்துல நீ இருக்க. ஆனா இப்போ வரைக்கும் உன்னால நிரூபிக்க முடியலையே. அது எப்படி சாரு அவளால நிரூபிக்க முடியும்? அவ சொல்றது எல்லாமே பொய்யாச்சே. நான் பொய் சொல்லல. மாயா, கார்த்தி அந்த ஹோட்டல்ல தான் இருக்கானா? ஆமா சித்தப்பா, ஆனா அவனை வேற வேற ரூமுக்கு மாத்திக்கிட்டே இருக்காங்க. எங்க இருக்கான்னு தெரியல. அவனை எப்படியாச்சும் வெளியில கொண்டு வர வச்சுட்டா மட்டும் போதும். ஆனா நமக்கு இருக்கிறது இன்னும் ஒரு நாள் மட்டும் தான் மாயா. சார், நாளைக்கு எப்படியாவது அவனை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வந்து நிக்க வைப்பேன் சார். நமக்கு வேற வழியே கிடையாது. இதுக்கு மேல கோர்ட்ல டைம் வாங்கவும் முடியாது. எவிடன்ஸ் மட்டும் இல்லனா ஜானகி மேடம்க்கு கண்டிப்பா சிறை தண்டனை தான் கிடைக்கும். அப்படி நடந்துட்டா அண்ணி வீட்ல இருக்க மாட்டாங்க. அண்ணன் மனச மாத்தி மாயாவை வெளியே அனுப்பிட்டு சாருவை கட்டி வச்சிடலாம். ஜானகி அம்மா ஜெயிலுக்கு போயிட்டான், மாயாவை காரணம் சொல்லி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க. அப்புறம் சீனு நமக்கு தான். ஜானகி அக்கா திரும்ப வரலன்னா அப்புறம் இந்த சாவி கொத்து எப்பவும் நம்ம கைக்குள்ளதான். எனக்கு நம்பிக்கை இருக்கு சார். அந்த கார்த்திகை நான் நாளைக்கு கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வருவேன். சரி, நாளைக்கு 10 மணிக்கு கோர்ட்டுக்கு வந்துருங்க. அப்ப நான் கிளம்புறேன். வரேன் சார். வாங்க சார். ரகு, கண்டவனை காப்பாத்த போய் இப்போ உன் நிலைமை எங்க வந்து நிக்குதுன்னு பாத்தியா? உயிரா வளர்த்தவ நான் வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டா. இப்போ பெரியம்மா, நீங்க பயப்படாதீங்க. நாளைக்குள்ள எப்படியாவது அந்த கார்த்திகை நான் புடிச்சிருவேன். மாயா, இது வரைக்கும் அவன் மாட்டவே இல்ல. அந்த ஹோட்டல்ல தான் இருக்கான்னு வேற சொல்ற.
நாங்க வேணா வந்து அவனை அடிச்சு இழுத்துட்டு வரட்டுமா? இல்ல மாமா, அவனுக்கு டவுட் வந்தா கண்டிப்பா எஸ்கேப் ஆயிடுவான். அப்புறம் அவனை கண்டுபிடிக்க முடியாம போனாலும் போயிடும். அவனை எப்படியாவது வெளியில வர வச்சுட்டா போதும். அதுக்கு இப்ப என்ன பண்ண போற மாயா? நான் முதல்ல ஸ்டேஷனுக்கு போய் குருபரன் சார் கிட்ட பேசிட்டு வரேன். ம். தெரியுமா, நான் வரேன். போயிட்டு வா. ஏமா இப்படி எங்களை சோதிக்கிற? ஜானகி இந்த வீட்டோட மகாலட்சுமி. அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. எப்படியாவது அவளை நீதான் இதுல இருந்து வெளியே கொண்டு வரணும். உன்னதாமா நம்பி இருக்கேன். சார். ஓகே சரி, நான் கூப்பிடுறேன். சொல்லுங்க மாயா. லாயர் சார் வந்தாரு சார். நாளைக்கு ஃபைனல் ஹியரிங்னு சொல்லியிருக்காரு சார். ஆமா, நாளையோட ஜானகி அம்மாவோட ஜாமீனும் முடியுது. ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டும் நாளைக்கு தான். ஆனா நாம இன்னும் அந்த கார்த்திகை கண்டுபிடிக்கலையே. எனக்கு என்னமோ பெரியம்மா தான் குற்றவாளின்னு தீர்ப்பு வந்துடுமோன்னு பயமா இருக்கு. கார்த்திக் கண்டிப்பா அந்த ஹோட்டல்ல தான் இருக்கான் சார். ஆனா எப்படி வெளியில கொண்டு வர்றதுன்னு தான் தெரியல. நானும் அவனை வெளியில கொண்டு வர எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன், ஆனா முடியல. ப்ராப்பரான பெர்மிஷன் இல்லாம அந்த ஹோட்டலுக்குள்ளேயும் போக முடியாது. எனக்கு என்னவோ புவனேஸ்வரி அவனை வேற இடத்துல மறைச்சு வச்சிருக்காங்களோன்னு தோணுது. இல்ல சார், கண்டிப்பா அவன் அந்த ஹோட்டல்ல தான் இருக்கான். எனக்கு நல்லா தெரியும். ஆனா அவனை எப்படி வெளியில கொண்டு வர்றது? சார், எனக்கு ஒரு விஷயம் தோணுது. சொல்லுங்க. அந்த கார்த்திக் புவனேஸ்வரிக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அவன் மேல அந்த அளவுக்கு அவனுக்கு பாசம் இருக்கு. சோ அந்த புவனேஸ்வரி இறந்துட்டான்னு ஒரு போஸ்டர் அடிச்சு ஓட்டினா கண்டிப்பா அதை அவன் பார்த்துட்டு வெளியில வருவான்ல சார். அவன் ஹோட்டல் ரூம்குள்ள இருக்கான். வெளியில போஸ்டர் ஓட்டினா அதை அவன் எப்படி பார்ப்பான்? ஹோட்டல்ல அவன் ரூமுக்கு எதிரில் அவன் பார்க்குற மாதிரி நம்ம ஒட்டினா போதும் சார். விண்டோக்கு வெளியில இருந்து கண்டிப்பா அவன் அதை பார்த்துட்டு அலறி அடிச்சுக்கிட்டு புவனேஸ்வரி வீட்டுக்கு ஓடுவான். அப்ப அவனை அங்க இருந்து நம்ம பிடிச்சிடலாம் சார். ஆனா இருந்தாலும் இதுல ஒரு சட்ட சிக்கல் இருக்கு சார். என்ன? வெளியில வந்தவன் அந்த மேனேஜர் கிட்ட இருந்து போனை வாங்கி கண்டிப்பா புவனேஸ்வரிக்கு போன் பண்ணுவான். அப்புறம் இது ஃபேக்குன்னு தெரிஞ்சிடும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்க கிட்ட இருக்கிற சிக்னல் ஜாமரை வச்சு ஹோட்டலுக்குள்ள ஆன் பண்ணிட்டா போதும். அங்கிருந்து யாருக்கும் எந்த காலும் போகாது, இன்கமிங்கும் வராது. இது நல்ல ஐடியா சார். அப்படின்னா இது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். நீங்க ஒன்று பண்ணுங்க, அந்த போஸ்டரை மட்டும் அடிச்சு அவனை எப்படியாவது அதை பார்க்குற மாதிரி பண்ணிடுங்க. நான் புவனேஸ்வரியோட வீட்டு பக்கத்துல ஃபோர்ஸோட வெயிட் பண்றேன். அவன் வந்தான்னா அவனை பிடிச்சி கோர்ட்ல ஒப்படைச்சிடலாம். என்ன ஆனாலும் பரவாயில்ல, நாளைக்கு பெரியம்மாவுக்கு தண்டனை கிடைக்க கூடாது. அவங்கள எப்படியாவது காப்பாத்தி ஆகணும் சார். அவங்க எனக்கும் அம்மா மாதிரி தான். நாளைக்கு தான் நமக்கு இருக்கிற கடைசி சான்ஸ். இதை மிஸ் பண்ணிடக்கூடாது. கண்டிப்பா அவனை பிடிச்சிடலாம். சரிங்க சார், நான் வரேன். அப்போ நாளைக்கு தான் கோர்ட்ல ஃபைனல் ஹியரிங் வருதா? ஆமா தானா. நாளைக்கு மட்டும் கார்த்திக் உயிரோட இருக்கான்னு ஆதாரத்தை கோர்ட்ல கொடுக்கலனா அப்புறம் பெரியம்மாவோட ஜாமீன் கேன்சல் ஆயிடும். ஐயோ, அப்போ அம்மாவை ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்களா? பயப்படாத தானா, நான் இருக்கிற வரைக்கும் பெரியம்மாவுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். அந்த கார்த்தி ரொம்ப நாளா ஆட்டம் காட்டிட்டு இருக்கான். இதுக்கு மேல அவனை விடக்கூடாது. நாளைக்கு நாம கார்த்தியை கண்டுபிடிச்சு கொண்டு வந்து கோர்ட்ல ஒப்படைச்சே ஆகணும். அப்போதான் அத்தையை காப்பாற்ற முடியும். ஆமா கதிர், நாளைக்கு அந்த புவனேஸ்வரி இறந்துட்டான்னு போஸ்டர் அடிச்சு அந்த ஹோட்டலை சுத்தி ஒட்டணும். அத அவன் பார்த்துட்டா போதும், கண்டிப்பா வெளியில வந்துதான் ஆகணும். ஐடியா நல்லா தான் இருக்கு. கால் பண்ணாலும் சிக்னல் கிடைக்காத மாதிரி ஜாமர் வச்சிடலான்னு குரு சார் சொல்லியிருக்காரு. அப்ப கார்த்திக் கண்டிப்பா அவன் வீட்டுக்கு ஓடி வந்துதான் ஆகணும். அம்மாக்கு எதுவும் ஆகாதுல்ல? கவலைப்படாத, அவங்க மேல தப்பு இல்லைன்னு நிரூபிச்சு நாளைக்கு வெளியில கூட்டிட்டு வந்துருவேன். அது மட்டும் இல்ல, கதிர் இந்த தப்ப செய்யலன்னு பெரியப்பாவுக்கு புரிஞ்சிரும். கண்டிப்பா அவர் மனசு மாறும். நீ சொல்றதெல்லாம் சரிதான்.
கார்த்திக்கோட நிஜ முகம் தெரிஞ்சதுன்னா கதிர் என் லைஃப காப்பாத்திருக்கான்னு அப்ப புரிஞ்சுப்பாரு. கண்டிப்பா எல்லாம் நல்லதாவே நடக்கும். சரி, நான் வரேன். வீட்ல பெரியம்மா ஒரு மாதிரி அப்செட்டா இருப்பாங்க. நான் போய் கூட இருந்தா அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். பாவம், என்னாலதான் அம்மாவுக்கு இந்த நிலைமை. என்னால இப்படி எல்லாரும் இவ்ளோ கஷ்டப்படுறீங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல தனா. இதுவும் ஒரு வகையில நல்லதுதான். இதுதான் உண்மையை வெளியில கொண்டு வர்றதுக்கு சரியான வழி. நீ கவலைப்படாம இரு. நான் வரேன் கதிர். சரி, ஓகே மாயா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கதிர். அம்மா எனக்காக தான் அப்பாவை எதிர்த்து பேசினாங்க. அவங்க 2 பேருமே முன்ன மாதிரி இல்லாம பிரிஞ்சு இருக்காங்க. அம்மா ஜெயிலுக்கு போற மாதிரி ஆயிடுதில்ல? தனா, அவங்க எனக்கு அத்தை மட்டும் இல்ல, எனக்கு அம்மா மாதிரி. அவங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். நாளைக்கு கண்டிப்பா அந்த கார்த்தி மாட்டுவான், கவலைப்படாத. இப்போ உனக்கு சந்தோஷமா? ஏன்? நாளைக்கு கோர்ட்ல கேஸ் வருது. ஜானகி அத்தைக்கு தண்டனை கிடைச்சிடும்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அப்படிலாம் எதுவும் ஆகாது. நான் ஆக விட மாட்டேன். நடக்கிற பிரச்சனை எல்லாமே உன்னாலதான். நீ மட்டும் அந்த கதிரை தனா கழுத்துல தாலி கட்ட வைக்காம இருந்திருந்தா இது எதுவுமே நடந்திருக்காது. உன்னால தனா லைஃபும் போச்சு, இந்த குடும்பத்தோட நிம்மதியும் போச்சு. இதையே சொல்லிட்டு இருக்காத சீனு. அந்த கார்த்திக் எவ்வளவு பெரிய பொறுக்கின்னு உனக்கு தெரியாது. அன்னைக்கு அவன் கூட கல்யாணம் நடந்திருந்தா தனா வாழ்க்கையே போயிருக்கும். அவன் இன்னும் சாகவே இல்ல, உயிரோட தான் இருக்கான். அவனை மறைச்சு வச்சுக்கிட்டு அந்த புவனேஸ்வரி விளையாடிக்கிட்டு இருக்கா. இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த கதையை சொல்லிட்டு இருப்ப? நீ அந்த கதிரை காப்பாத்துறன்னு இந்த குடும்பத்தோட சந்தோஷத்தையே அழிச்சிட்ட. பாவம், ஜானகி அத்தி உன்னை நம்பி ஏமாந்துட்டு இருக்காங்க. ப்ளீஸ் சீனு, நான் சொல்றத கொஞ்சமாச்சும் கேளு. கேட்ட வரைக்கும் போதும். சீனு, இங்க பாரு மாயா, இங்க நடக்கிற பிரச்சனையெல்லாம் சரியாகணும்னா அதுக்கு நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும். அதுதான் எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு. அதை தான் நான் உனக்கு பதிலா சொல்லிட்டு இருக்கேன். ஏன்டா அப்படி பேசுற? நான் சொல்றத கொஞ்சம் நம்பு. அந்த கார்த்திக் உயிரோட தான் இருக்கான். அவனை கண்டுபிடிக்க தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன். சீனு, நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் சீனு. நீ பேசினதெல்லாம் கேட்டு நம்பி ஏமாந்த வரைக்கும் போதும். தள்ளு. என் மேல உனக்கு நம்பிக்கையே இல்லல்ல? 1% கூட இல்ல. சரி, நீ நம்ப வேண்டாம். ஆனா நாளைக்கு அந்த கார்த்திகை கண்டுபிடிச்சி கோர்ட்ல கொண்டு வந்து நிறுத்துவேன். அப்ப உனக்கு நான் சொல்றது உண்மைன்னு தெரியும் சீனு. நம்ம தனாவ பிளான் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போனா. அவன் செத்துட்டான். கதிரா? சார், கதிரவன் நான் சொல்ல இவரோட மாப்பிள்ளை தான். அந்த கார்த்திக் சாகல, உயிரோட தான் இருக்கான். பெரியம்மா, நீங்க இன்னும் தூங்கலையா? இங்க தனியா என்ன பண்றீங்க? தூக்கம் வரல மாயா. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பயமா இருக்கு. ஏன் பெரியம்மா பயப்படுறீங்க? எதுவும் தப்பா நடக்காது. கண்டிப்பா உங்களை நான் ஜெயிலுக்கெல்லாம் போக விட மாட்டேன். என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? சச்சா,
அப்படிலாம் இல்லம்மா. எனக்கு என்னை விட ஓ மேலதான் ரொம்ப நம்பிக்கை இருக்கு. அப்புறம் ஏன் பயப்படுறீங்க? நான் ஜெயிலுக்கு போறத நினைச்சு பயப்படல மாயா. ஆனா எனக்கு தண்டனை கிடைச்சிட்டா அந்த புவனேஸ்வரி இந்த குடும்பத்தை சும்மா விட மாட்டா. அவரையும் இந்த குடும்பத்தையும் ரொம்ப அவமானப்படுத்துவா. அவன் நினைச்ச மாதிரி இந்த குடும்பத்தை சின்ன பின்னமாக்கிடுவா. ஏற்கனவே கொலகார குடும்பம்னு ஒரு பட்டத்தை கட்டி விட்டுட்டா. அந்த பேரு உண்மை ஆயிடக்கூடாது. அத நினைச்சாதான். பெரியம்மா, அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது. புவனேஸ்வரி என்ன சதி பண்ணாலும் உண்மையை மறைக்க முடியாது. நல்லவங்களை அந்த கடவுள் தோத்து போக விட மாட்டான். எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு மாயா. ஆனா ஏதாவது தப்பா நடந்துருமோன்னு தெரியல. என்னவோ மனசு படபடனே இருக்கு. பயப்படாதீங்க பெரியம்மா, நியாயம்தான் என்னைக்கும் ஜெயிக்கும். எப்படியாவது நாளைக்கு அந்த கார்த்திகை நான் கோர்ட்டுக்கு வர வச்சிருவேன். நீங்க எதையும் யோசிச்சு மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. போய் நிம்மதியா தூங்குங்க. எல்லாம் நல்லதாவே நடக்கும். வணக்கம்மா. இன்ஸ்பெக்டர் ஐயா இந்த போஸ்டர் எல்லாம் உங்ககிட்ட கொடுக்க சொன்னார். தேங்க்ஸ் சார். ஜானகி ஜானகி ஜானகி. இந்த வழக்குல இவங்களுக்கான ஜாமீனை இன்னைக்கே ரத்து பண்ணணும். அவங்களுக்கான தண்டனையையும் இன்னைக்கே கொடுக்கணும்.